தமிழக பள்ளிகளில் நடைபெறும் ஆண்டு விழாக்களில் ஜாதி மற்றும் அரசியல் தொடர்பான எந்த ஒரு சின்னங்களும் இடம்பெறக்கூடாது என தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பிய சுற்றறிக்கையில் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்த ஆண்டு விழாக்கள் சிறப்பாக நடத்தப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்காக 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு விழாக்கள் நடைமுறைப்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கிடையே கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் சில மாணவர்கள் திரைப்பட பாடலுக்கு நடனமாடியதாகவும் இதில் ஒருவருக்கு வீரப்பன் படம் பொறித்த டி-ஷர்ட் இருந்ததாகவும் மேலும் 2 மாணவர்கள் அரசியல் கட்சி துண்டுகளை அணிந்திருந்ததாகவும் புகார் வந்துள்ளது. இதையடுத்து அரசு பள்ளிகளில் ஆண்டு விழாக்களில் திரைப்பட பாடல்கள் ஒளிபரப்புவது, சாதி அல்லது அரசியல் சின்னங்களை பயன்படுத்துவது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சுற்றறிக்கையில் கண்டிப்பாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதை மீறினால் சம்பந்தப்பட்ட பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்தகைய சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க தலைமை ஆசிரியர்கள் விழாக்களை கவனமாக நடத்த வேண்டும் என்றும் இது தொடர்பாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போதெல்லாம் மாவட்டம் தோறும் தமிழக அரசு நடத்தும் புத்தக திருவிழாக்களில் பகிரங்கமான திராவிட, இடதுசாரி மற்றும் கடவுள் மறுப்பு அரசியல் பேசப்பட்டு வரும் நிலையில் அதை ஊக்குவிக்கும் தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை மூலம் இப்படி ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளது.